வணக்கம். நேத்திக்கு ஹரியானா மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியா இருக்குது. மொத்தமா இருக்கக்கூடிய 10 முனிசிபல் கார்ப்பரேஷன்ல 9 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை மொத்தமாக தங்களுடைய இடங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. முனிசிபல் கார்ப்பரேஷன் லெவலை பொறுத்தமட்டில் 10 மேயருமே வந்துட்டு காங்கிரஸுக்கு எதிரானவர்கள். 9 பேர் பாரதிய ஜனதா கட்சி. ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து வெளில வந்த ஒரு சுயேட்சை அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ மொத்தமாக 10 இடங்களையும் இழந்திருக்கிறது காங்கிரஸ் அப்படின்றத பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் தொடர்ந்து நகர்ப்புற பகுதிகளில் தன்னுடைய செல்வாக்கு இழந்து வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஹரியானாவுக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி, குறிப்பாக வந்துட்டு நகர்ப்புறங்களில் நடந்த தேர்தல்களில் பார்த்தோம் அப்படின்னா உத்தரகண்ட், சத்தீஸ்கர், குஜராத் இந்த இடங்கள்லையும் காங்கிரஸ் எந்த இடத்தையும் பிடிக்க முடியாத அளவுக்கு துடைத்து எறியப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் ஹரியானாலையுமே வந்துட்டு காங்கிரஸ் நகர்ப்பகுதிகளில் அவர்களினுடைய செல்வாக்கை இழந்து வருகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு சின்ன எலெக்ஷனாக இருந்தால் கூட வந்துட்டு ஹரியானாவினுடைய முன்னாள் முதல்வர் வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலுமே அவருடைய சொந்த தொகுதி பூபேந்திர ஹூடா, அவருடைய சொந்த தொகுதியில் கூட வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிக்க முடியல அப்படின்றதும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது காங்கிரஸுக்கு. மீண்டும் ஒரு முறை வந்து காங்கிரஸுக்கு இது ஒரு செட்பேக்காக அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. பிஜேபிக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு வெற்றியோடு சேர்ந்த ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 10ல் 9 பிஜேபி, 1 சுயேட்சை அப்படின்றது தான் முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் ஹரியானா கொடுத்துருக்கக்கூடிய முடிவாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.